Hi friends, 10th NCERT Max exercise 5.2ல 8th question பார்க்க போறோம். And AP consists of 50 terms of which third term is 12 and the last term is 106. Find the 29th term அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஏபியில் டோட்டலாக வந்து நமக்கு 50 டேர்ம்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி ஈக்குவல் டு 50 ஓகேவா. ஸோ அதில் தேர்டு டேர்ம் வந்து நமக்கு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். தேர்டு டேர்ம் ஈக்குவல் டு 12. தேர்டு டேர்ம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம். ஸோ அந்த ஏபியோட அந்த ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும் இல்லையா. ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d ஓகேவா. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ஓகேவா. ஸோ அப்போ தேர்ட் டேர்மை நம்ம ஏ பிளஸ் 2d அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 12 ஓகேவா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் வந்து இங்கே நமக்கு 106 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டோட்டலாக இருக்கிறதே வந்து 50 டேர்ம்ஸ் அப்படின்னா, ஸோ இது லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா இது நமக்கு A50 அதாவது லாஸ்ட் டேர்மாக இருந்திருக்கும். ஓகே, A50யாக இருந்திருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதலாம். A plus 49D equal to 106 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் மைனஸாக மாற்றிக்கிட்டேன் ஓகேவா. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணி நம்ம பிக் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 47 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் டி அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு. ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ 106லேருந்து 12 நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 94 வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் 94 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மைனஸ் 47 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது டிவிஷனில் வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 1 டைம்ஸ் 47 2 டைம்ஸ் 47 வந்து நமக்கு 94 வந்துடும். ஸோ அப்போ டியோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் டியோட வேல்யூ டி ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம். ஏ பிளஸ் 2d ஈக்குவல் டு 12 ஓகேவா. ஸோ அப்போ ஏ பிளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 12. ஸோ அப்போ ஏ பிளஸ் 4 ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 12 பிளஸ் 4 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 4 ஆகிடும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூவும் தெரியும், காமன் டிஃபரன்ஸ் டியோட வேல்யூவும் தெரியும். ஸோ நமக்கு 29th டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க கொஷினில் ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் யூஸ் பண்ணி நம்ம 29th டேர்மை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் 29th டேர்ம். ஸோ A29 அப்படின்னா A plus 28D அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இதில் A அண்ட் டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ A வேல்யூ வந்து 8 plus 28 டியோட வேல்யூ வந்து 2 ஓகேவா. ஸோ அப்போ A29 ஈக்குவல் டு 8 plus 28ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 வந்துடும். ஸோ அப்போ A29 29th டேர்ம் வந்து நமக்கு 64 இருக்கும். இது ஆன்சர்.